அட என்னப்பா நீ? நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க எது சௌத்ரிஜி வீட்டுக்கு போனோம்ப்பா, 2 தடவை போன் வந்துருச்சு. அண்ணே இன்னைக்கு எக்கச்சக்க டிராபிக், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. சரி இப்ப டிபி எடுத்துக்கிட்டு மேல வா, நான் மேல போறேன். இது என்னப்பா இது? ஏதோ புதுசா கொண்டு வந்திருக்க. எப்போதும் கொண்டு வருவியா, அதை கொண்டு வரல? இது மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு, எல்என்டியோடது. பிரமாதமா இருக்கும். முன்ன எப்போது யூஸ் பண்றியா? ஆமாமா, பாருங்க, பிரமாதமான ப்ராடக்ட், ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸ். சட்டுப்பட்டு வேலை ஆயிடும். அப்படியா? அட இரு 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 இரு, நான் திறக்கிறேன். நீ சரியா பேக் ஆயிருக்காங்கறத மட்டும் பாரு. நமக்கு ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு. எஸ். மத்த மெட்டீரியல் எங்க இருக்கு? வேறொரு காட்டன்ல. இது உள்ளுக்கான பொருள். வெளி மெட்டீரியலுக்காக வேற காட்டன் கொடுத்திருக்கு. உள் வயரிங் முடியற வரைக்கும் இது பேக்கடாவே இருக்கட்டும். அப்படியே கிளீனா இருக்கும். பிரமாதமா. நீ சரியா சொல்ற. இல்லன்னா இந்த சிமெண்ட் தூசி இதுல முழுக்க முழுக்க அழுக்காயிடும். அட எல்லாம் தனித்தனி பார்ட்ஸா இருக்கு. டோர், ஃப்ரேம், ஷீல்ட், பாக்ஸ், அப்புறம் சேசி. ரொம்ப பிரமாதம். இன்னைக்கு முதல் முறையா புத்திசாலித்தனமான காரியத்தை செஞ்சிருக்க. நீ என்ன பாராட்டுறத பார்த்து எனக்கு பெருமையா இருக்கு. எவ்வளவு கிளாஸியா இருக்கு இது. கேஸ்கெட்டும் கூட இருக்கு சேஃப்டிக்காக. அதுவும் நல்ல குவாலிட்டியோடது. அப்படியா? தண்ணி தூசி எல்லாத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது முழு பாதுகாப்பு. அப்புறம் இது சிமெண்ட் ஸ்பில் ப்ரொடெக்டர். சுவத்துக்குள்ள இத பொருத்தணும்னா முதல்ல நாம இத பொருத்துவோம். இது சிமெண்ட்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீ சொல்றது சரிதான். இது கொஞ்சம் கீழே வச்சிடுவோம். சரிவா, வேலையை ஆரம்பிப்போம். இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கு இந்த ஹோல்ஸ்ல? இதுவா? இது சுவத்துக்குள்ள ஃபிட் செய்யறதுக்கு. அது மட்டும் இல்ல, புழு பூச்சில இருந்து தப்பிக்க. ஆனா நாம சுவத்தோட வெளிப்புறத்தை தானே செய்யணும். இத நாம இப்ப வெளியில எடுத்துடுவோம். இது உள்ளுக்குள்ள இருந்தா சுவத்தோட ஒட்டி இருக்க முடியாது, புளிப்பூச்சி வராது. மவுண்ட் செய்யறதுக்கு முன்னால இதோட சேசியே எடுத்துடுவோம். எதுக்குன்னு சொல்லு சொல்லு சொல்லு. லேஸ் ஆயிடும். கரெக்ட். எவ்வளவு சுலபமா சேசி வெளியில வந்துருச்சு. இப்ப தூக்கி பாரு. ஆமாம்பா, இது ரொம்பவே லேஸ் ஆயிருச்சு. இத ரொம்ப சுலபமா ஃபிட் பண்ணலாம். எல்என்டியோட இந்த புது டிவியோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இத நாம சுவத்துக்குள்ள ஃபிட் செய்யறோம்ல, அப்ப இந்த மார்க் பாக்குறீல, இந்த மார்க், இது நாலா பக்கமும் இந்த மார்க் இருக்கு. இந்த மார்க்க சுவர் வரைக்கும் கொண்டு போகும்போது தானாவே ஐடியா கிடைச்சிடும். அப்புறம் இந்த கதவு ஈஸியா திறக்கும். அளக்கவும் தேவையில்லை, நேரமும் மிச்சமாகும். புரிஞ்சுதா? இதுல நாம எவ்வளவு ஸ்க்ரூ இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடு. சரி வா, இப்ப இத சுவத்துல சொருகுவோம். இதுல வயர்ஸுக்காகவும் இடத்த விட்டு வை. இத புடி. இடம் ரெடி ஆயிடுச்சா? அட பிரமாதம். இப்ப சேசியோட வேலையை கவனிப்போம். இந்த நியூட்ரல் பார கவனிக்கிறீல, மேல ஸ்ரவுட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்சுலேட்டட். அப்படியா? நம்ம சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எம்சிவியை கொடு. இதுக்கு மேல எம்சிவி ஃபிட் ஆயிடுச்சு. வயரிங்குக்காக நாலாபுரமும் நிறைய இடம் இருக்கு. இதுவரைக்கும் இவ்வளவு இடம் எந்த டிபிலாவது பாத்திருக்கியா? இல்ல இல்ல, ரொம்ப யோசிச்சு தயார் செஞ்சிருக்காங்க இந்த ப்ராடக்ட் இவங்க. இப்போ ஒரு வேலை செய்வோம், வயரிங்க தொடங்குவோம். சரி. ஹலோ, வணக்கம் சௌத்ரி சார். இதோ முடிஞ்சிடும் 1 மணி நேரத்துல. நான் வந்துகிட்டே இருக்கேன்.
அடி சக்க ரொம்ப நீட்டாவும் வேலை முடிஞ்சிருச்சு. பாத்தியா உன் நேரத்தை எப்படி மிச்சப்படுத்தினு? இல்லனா வயரிங்லயே இன்னும் சிக்கிட்டு இருந்திருப்போம். கரெக்ட் கரெக்ட். பிரமாதம். எனக்கு ஒரு தடவை வயரிங்க காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இத பாரு, எர்த்திங் சரியா இருக்க ஸ்டார் வாஷரும் கொடுத்திருக்காங்க. பாக்குறீல? ரொம்பவே சரியான பொருள். பிரமாதம். வெரி குட். A1 பா. எல்என்டி தயார் செஞ்சிருக்காங்க. ஸ்பெஷலா தானே இருக்கும். நான் உனக்கு வயரிங்க காட்டுறேன். பிரமாதம். ஒரு செகண்ட். அடடா மெதுவாப்பா, ஸ்க்ரூ கீழ வந்தா பிரச்சனை ஆயிடும். மனுஷனோட ஸ்க்ரூவில வாய்ப்பு இருக்கு, டிபியோடது இல்ல. ஏன்பா இதுல அப்படி என்னதான் இருக்கு? பொதுவா ஸ்க்ரூவை தேட எல்லாத்தை விட அதிக நேரம் எடுக்கும். இதுல ரீடைனர் ஸ்க்ரூ இருக்கு. ஃபுல் டைம் சேவ். தெரியுதா? ஒன்னாச்சும் விழுந்துச்சா? இல்ல. அடடா நான் இத கவனிக்கவே இல்ல. இவங்க இந்த ஷீல்ட்ல நாபு கொடுத்திருக்காங்க. எடுக்கிறதுக்கும் சொருகிறதுக்கும் எவ்வளவு ஈஸி ஆயிடும் இதனால. இதுதான் எம்சிபி. எந்த எம்சிபி எங்க போகுது இதோட லேபிளிங்கையும் செய்யலாம். இன்னொரு விஷயம், இந்த கதவு பாக்குறீல, இந்த பக்கத்துல இருந்து பிக்ஸ் பண்ணலாம், இன்னொரு பக்கத்துல இருந்து பிக்ஸ் பண்ணலாம். நான் போன மாசம் ஒரு சைட்டுக்கு போயிருந்தேன். பில்லருக்கு பக்கத்துல டிபியை பிக்ஸ் பண்ணினேன். அதனால என்னாச்சு? அதனால கதவு சரியா திறக்க முடியல. அந்த நேரத்துல இந்த டிபி இருந்திருந்தா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருக்கும். கதவை இன்னொரு பக்கமா பிக்ஸ் பண்ணிருக்கலாம். இத பாத்தியா நீ? தேவைப்பட்ட இந்த லாட்ச்ல பேட் லாக்கையும் மாட்டலாம். அப்படியா? இந்த பில்டிங்ல 20 டிபி தானே பிக்ஸ் பண்ற? ஆமா 20 டிபி தான். நீ விரும்பினா கான்ட்ராக்டர் முன்னால ஹீரோ ஆகலாம். அது எப்படியே? அந்த எல்லா டிபிலையும் ஸ்பெஷலி டிசைன் செய்யப்பட்ட லாட்சஸ் பயன்படுத்தினா அப்புறம் அதனால என்ன ஆகும்னா, ஒரே சாவியை பயன்படுத்தி எல்லா டிபிஎஸ்லயும் பேட்லாக் செய்ய முடியும். என்ன சொல்ற நீ? வா, இதுதான் எல்என்டியின் அற்புதம். எப்படி ஃபீல் பண்ற? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ரொம்ப யோசிச்சு தயார் செஞ்சிருக்காங்க இவங்க. இனிமே நானும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ரவி நான் புறப்படுறேன்ப்பா. அங்க சௌதரிஜி கவலைப்பட்டு இருப்பாரு. இப்ப என்ன டீ சொல்ல மாட்டியா? உன்னோட 20 நிமிஷம் மிச்சப்படுத்திருக்கேன். சௌதரி சார குஷி பண்ற விதமே வேற. சரிவா வாங்கி கொடுக்குறேன்.